அந்த இரவு சென்னையில் மழை நின்றதே இல்லை. இடிமின்னல் ஒளியில்தான் தெருக்கள் உயிருடன் இருந்தது. அந்த நேரத்தில் தான் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண் வந்தாள். சார், என் கணவர் காணாம போயிட்டார் என்றாள். அவள் பெயர் மீரா சந்திரமௌலி. அவளின் கணவர் டாக்டர் சந்திரமௌலி ஐயர் ஒரு பிரபலமான மனநல மருத்துவர். அவர் காலை வீட்டை விட்டு கிளம்பி இரவு வரை வீடு திரும்பவில்லை. போனாஃப் கார் வீட்டிலே கிளினிக்கில் மூடப்பட்டிருந்தது என்று சொன்னால் உடனே இன்ஸ்பெக்டர் ரவி வர்மா விசாரணை தொடங்கினார். அவர் கிளினிக்குள் சென்றபோது மேசையில் ஒரு நோட்புக் கிடந்தது. அதில் ஒரு பக்கம் மட்டும் கேஸ் நம்பர் 307 தி செல்லண்ட் பேஷண்ட். அதன் கீழே எழுதப்பட்ட ஒரு வரி, he said even hear the dead talking. அந்த வரி ரவியின் மனசை குலுக்கியது. அந்த நோயாளி யார் என்று பார்த்தார். அவன் பெயர் கார்த்திக்நாதன். அவரை பார்த்த கடைசி மனிதர் சந்திரமௌலி தான். சிவிடிவி படத்தில் இருவரும் மழையில் பேசிக்கொண்டு செல்வது மட்டும் தெரிந்தது. அதற்கு பிறகு இருவரும் மறைந்து விட்டனர். அந்த இரவு கிளினிக்கில் டேப் ரெக்கார்டர் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அவள் திரும்பி வந்துட்டா, நான் அவளை பார்க்கிறேன். அது டாக்டர் சந்திரமௌலியின் குரல். ஆனால் யார் அந்த அவள்? அவள்தான் மீராவின் தங்கை அனிதா. பல ஆண்டுகளுக்கு முன் தற்கொலை செய்த பெண். இப்போது கேள்வி ஒன்றே, அவள் உண்மையிலேயே இறந்தாளா அல்லது திரும்பி வந்தாளா?